உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாடுற பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உன்னோட வாய்ஸ விடவா? ஆமா, நீதான் என் குரலை மெச்சுக்கணும். ஸ்வாதி, உன்னை இந்த மாதிரி பாராட்டினா சந்தோஷப்படாம டல்லா ஆகுற. நிஜமாதான் சொல்றேன், உன்னோட வாய்ஸ் இதை விட ஸ்வீட்டான வாய்ஸ். நீ பாராட்டுறக்கா, என் வாய்ஸ் ஸ்வீட்டான வாய்ஸாவே இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்? அதோ அந்த சிங்கர் பாடுறாங்க, கைத்தட்டல் வாங்குறாங்க. நானும் கீழே இருந்து கைத்தட்டுற இடத்துல தானே இருக்கேன். ஸ்வாதி, கீழே இருந்து கைத்தட்டுற வாய்ஸ் எப்படி இருந்தா என்னக்கா? சாரி ஸ்வாதி, நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணி 2 வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவே உன்னை இவ்ளோ ஹர்ட் பண்ணும்னு நினைக்கல. சாரி அக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்லக்கா. என் மனசுல இருக்க ஆதங்கத்தை வாய் விட்டு புலம்புற, அவ்வளவுதான். நீ பாவம், என்ன பண்ணுவ? ஸ்வாதி, இங்க பாரு, இப்ப என்ன, நீ மேடையில பாடணும், அவ்வளவுதானே. போ, உனக்கு தோணுச்சுன்னா நீயும் ஸ்டேஜ்ல போய் பாடு. நான் சொல்றேன், நீ போய் பாடு. ஐயோ, நான் மாட்டேன். ஏய், மனசுக்குள்ள உனக்கு இவ்வளவு தூரம் பாடணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப பாடு. அக்கா, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா எப்படி? சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாடணும்னு ஆசைதான். ஆனா அம்மா விட மாட்டாங்களே. அவங்களாலதான் என் பாடுற ஆசையெல்லாம் நான் உள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ கேட்டதுனால வெளியே வந்துருச்சு. இது அப்படியே விட்டுரு. இல்ல ஸ்வாதி, உன் மனசுல இவ்ளோ ஏக்கம் இருக்கு, அருமையான குரலும் இருக்கு, உன்கிட்ட திறமையும் இருக்கு. நீ பாடு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இல்லக்கா, அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. வேண்டாம், விட்டுரு. ஏய், அத பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றேன். அவங்க ஓகே சொன்னா நீ பாடுவியா? அம்மாவா? அவங்க ஒரு காலத்துக்கும் ஓகே சொல்ல மாட்டாங்கக்கா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா ஓகேனா நீ பாடுறியா? அக்கா, ஒரு ஸ்டேஜ்ல பாடி கைத்தட்டல் வாங்கணுங்கிறது தான் என்னோட கனவே. அதனால அம்மா ஓகே சொன்னா நான் கண்டிப்பா பாடுறேன். சரி, ரெடியா இரு, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.